மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கல்குவாரியில் நண்பனை அடித்துக் கொன்ற நபரால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. சிவகுமார், வணக்கம். இந்த கொலைக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது மதுரை அலங்காநல்லூர் அருகே வாலிபர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் ஒரு பெரிய விவகாரத்தை ஏற்படுத்தியிருக்குது. தகாத உறவை கைவிட மறுத்ததால கள்ளக்காதலனை அடித்து கொன்று அதை கொன்றதால கணவர் போலீசார்ல சரணடைஞ்சிருக்கிறாருங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள கொண்டையம்பட்டி பகுதியில் ராமமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியில வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதா அலங்காநல்லூர் போலீசாருக்கு தகவல் கிடைக்கிது. போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று நடத்திய விசாரணையில கொலை செய்யப்பட்ட வாலிபர் கல்குவாரியில பொக்லேன் கண்டுபிடிக்கிறாங்க. அதே கல்குவாரியில பணிபுரியக்கூடிய ராஜேஷ் என்கிறவரோட மனைவியோட இறந்த யோகேஸ்வரன் இன்ஸ்டாகிராம் செயலி மூலமா பழகி தகாத உறவுல ஈடுபட்டு வந்ததாகவும், இருவரையுமே மனைவியையும் யோகேஷையும் இருவரையுமே பல முறை இந்த உறவை துண்டிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாரு கணவர். இது இருவருமே கைவிட மறுத்ததால யோகேஸ்வரனுக்கும் ராஜேஷுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதுல ஆத்திரம் தீராத ராஜேஷ்குமார் என்ன பண்றாரு, யோகேஸ்வரன் பணியாற்றக்கூடிய கல்குவாரிக்கு இன்னைக்கு அதிகாலை போறாரு. போய் தகராறுல ஈடுபட்டு யோகேஸ்வரனை கட்டையால சரமாரியா தாக்கி கொலை செய்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடி அலங்காநல்லூர் காவல் நிலையத்துல சரணடைகிறாரு. தகாத உறவை கைவிட மறுத்த நண்பனை அடித்து கொலை செய்த விவகாரம் இங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.